தகவல்களை ரொம்ப விரைவாகவும் அதே சமயம் மிக ஆழமாகவும் கத்துக்க நினைக்கிற உங்களுக்கு என்னோட உற்சாகமான வரவேற்புகள். இப்போ இன்னைக்கு நாம செய்ய போற இந்த ஆழமான பகுப்பாய்வு மார்க்கெட்ல முதலீடு செய்கிற அல்லது உலக பொருளாதாரத்தை கவனிச்சிட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆமா, ரொம்ப அவசியமான ஒரு காலகட்டத்துல நாம இருக்கோம். கண்டிப்பா. இன்னைக்கு தேதி மார்ச் 10, 2026. இன்றைய நாளுக்கான சந்தை நிலவரம், குறிப்பா நிஃப்டி அப்புறம் பேங்க் நிஃப்டி எப்படி செயல்பட போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு தெரிவான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பத்தி தான் நாம இன்னைக்கு விவாதிக்க போறோம். கரெக்ட். இன்னைக்கு நம்ம லிஸ்னர்ஸ் கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய பல விஷயங்கள் இருக்கு. அதுல முக்கியமான கருப்பொருள் என்னன்னா, உலகளாவிய கச்சா எண்ணெய் சந்தையில் ஏற்பட்டிருக்கிற ஒரு பெரிய குழப்பம், அப்புறம் மத்திய கிழக்கு நாடுகள்ல கொழுந்து விட்டு எரியிற பதற்றம், அமெரிக்க அரசியல் தலைவர்களோட அதிரடி அறிக்கைகள், இது எல்லாமே ஒன்னு சேர்ந்து இந்திய பங்குச்சந்தைய எப்படி ஆட்டங்காண வைக்குது அப்படிங்கிறது தான். பாத்தீங்கன்னா இது ஏதோ சாதாரண புள்ளி விவரங்கள் கிடையாது. நம்ம கண்முன்னே நடக்கிற ஒரு மிகப்பெரிய உலகளாவிய செஸ் விளையாட்டுன்னு தான் சொல்லணும். செஸ் விளையாட்டு சரியான வார்த்தை. இந்த ஆழமான தேடலோட முடிவுல இந்த சிக்கலான புவியியல் அரசியலும் பொருளாதார தரவுகளும் எப்படி ஒன்றோடு ஒன்று பின்னி கிடக்குது அப்படிங்கிற ஒரு தெளிவான சித்திரம் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ உலகளாவிய சந்தைகள்ல நடக்கிற சின்ன சின்ன மாற்றங்கள் கூட எப்படி நம்ம முதலீடுகள்ல நேரடி தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியமாகிடுச்சு. ஆமா, வெறும் நம்பர்ஸை மட்டும் பார்க்க போறதில்ல. அந்த நம்பர்ஸ்க்கு பின்னாடி இருக்கிற உளவியலை தானே நாம அலச போறோம். ஆமா, அந்த உளவியலையும் காரண காரியங்களையும் தான் விரிவா பார்க்க போறோம். மத்திய கிழக்குல நடக்கிற ஒரு சின்ன ராணுவ நகர்வு எப்படி உலகின் இன்னொரு மூலையில இருக்கிற ஒருத்தரோட போர்ட்ஃபோலியோவை பாதிக்குது அப்படிங்கறத பாக்குறது உண்மையிலே பல ஆச்சரியங்களை தரும். அப்போ அந்த உலகளாவிய கச்சா எண்ணெய் அதிர்ச்சியிலிருந்தே நாம தொடங்குவோம். இப்போ அமெரிக்கா, இஸ்ரேல் அப்புறம் ஈரானுக்கு இடையே நடந்துட்டு இருக்கிற மோதல் ஒரு மிகப்பெரிய உச்சத்தை எட்டி இருக்கு அப்படிங்கறத செய்திகள்ல பார்க்க முடியுது. அது வெறும் போர் பதற்றம் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த மார்க்கெட்டோட இதய துடிப்பையே அதுதான் இப்ப தீர்மானிக்குது. ஆமா, இந்த மோதலோட தாக்கம் கச்சா எண்ணெய் விநியோகத்துல, அதாவது சப்ளைல எப்படி பிரதிபலிக்குது? இந்த பதற்றத்தோட விளைவுகளை புரிஞ்சிக்க நாம கச்சா எண்ணெய் விநியோக சங்கிலிய கொஞ்சம் உற்று நோக்க வேண்டியிருக்கு. போன வாரம் கத்தார் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் அவங்களோட எண்ணெய் உற்பத்தியை குறைப்பதா அறிவிச்சிருந்தாங்க. அதுவே மார்க்கெட்ல ஒரு சின்ன நடுக்கத்தை ஏற்படுத்திருச்சு இல்லையா? ஆமா, ஆனா நிலைமை நேத்து இன்னும் மோசமாகிடுச்சு. உலகின் மிகப்பெரிய எண்ணெய் நிறுவனமான சவுதி அராம்கோ அவங்களோட உற்பத்தியை கணிசமாக குறைப்பதா அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு என்ன காரணம்? ஏன் திடீர்னு உற்பத்தியை குறைக்கிறாங்க? என்னன்னா, அவங்க கிட்ட கச்சா எண்ணெய சேமிச்சு வைக்கிற கிடங்குகள்ல ஒரு பெரிய பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கு. அதாவது உற்பத்தி செஞ்ச எண்ணெய சேமிக்க இடமில்ல அப்படிங்கறதால உற்பத்தியே குறைக்கிற நிலைக்கே அவங்க தள்ளப்பட்டிருக்காங்க. ஓஹோ, அப்போ இது உலகளாவிய சந்தையில ஒரு மிகப்பெரிய சப்ளை ஷாக்க உருவாக்கியிருக்கு. கண்டிப்பா, இது ஒரு மிகப்பெரிய சப்ளை ஷாக் தான். சப்ளை குறையறது ஒரு புறம் இருக்கட்டும், ஈரானுக்குள்ளேயே நடக்கிற பிரச்சனைகளும் நிலைமையை இன்னும் சிக்கலாகுது இல்லையா? ஈரானோட புதிய உச்ச தலைவருக்கு, அதாவது பழைய தலைவரோட மகனுக்கு ஆதரவா மக்கள் வீதிகளை இறங்கி போராடுறாங்கன்னு மூல அறிக்கையில சொல்லப்பட்டிருக்கு. ஆமாம், இது ஒரு முக்கோண பிரச்சனைன்னு சொல்லலாம். ஒரு பக்கம் சர்வதேச போர் பதற்றம், இன்னொரு பக்கம் முக்கிய நாடுகளோட உற்பத்தி குறைப்பு, மூணாவதா ஈரானோட உள்நாட்டு அரசியல் குழப்பம். இந்த மூணும் சேர்ந்து தான் கச்சா எண்ணெய் விலைய ஒரு ராக்கெட் வேகத்துல உயர்த்தியிருக்கு. சரியா சொன்னீங்க. இதோட விளைவா இந்திய சந்தை வர்த்தக நேரத்தின் போதே பீப்பாய்க்கு $90க்கும் கீழே இருந்த பிரெண்ட் கச்சா எண்ணெய் விலை யாரும் எதிர்பாராத வகையில கிடுகிடுன்னு உயர்ந்து $119 தொட்டுடுச்சு. $119. இது மார்க்கெட் வரலாற்றுல ஒரு மிக முக்கியமான பதிவு. ஆனா இதை கேட்டுட்டு இருக்கிற நீங்க அதை பற்றி கவலைப்படணும்? அதுதான் முக்கியமான கேள்வி. ஒரு சராசரி முதலீட்டாளருக்கு இதனால என்ன பாதிப்பு வரப்போகுதுன்னு அவங்க நினைக்கலாம். ஆமா, இந்த $119 அப்படிங்கிற நம்பர் இந்தியாவோட அன்றாட பொருளாதாரத்தை எப்படி புரட்டி போடும் அப்படிங்கறது நீங்க விளக்க முடியுமா? அதுக்கான பின்னணியே நம்ம கொஞ்சம் விரிவாகவே பார்க்கலாம். நாம அன்றாடம் பயன்படுத்துற கச்சா எண்ணெயில சுமார் 85% இந்தியா இறக்குமதி தான் செய்யுது. 85%? அது ஒரு மிகப்பெரிய அளவு. ஆமா, அதனால எண்ணெய் விலை $119 தொடும்போது அது இந்திய பொருளாதாரத்துல ஒரு சங்கிலி தொடர் விளைவை ஏற்படுத்துது. முதலாவதா இது நம்ம இறக்குமதி செலவை எகிர வைக்குது. அதிக டாலர்களை கொடுத்து எண்ணெய வாங்க வேண்டி இருக்கிறதால இந்திய ரூபாயின் மதிப்பு கடுமையான அழுத்தத்தை சந்திக்குது. ரூபாயின் மதிப்பு சரிஞ்சா ஆட்டோமேட்டிக்கா பல பிரச்சனைகள் வருமே. கண்டிப்பா. இரண்டாவதா போக்குவரத்து செலவுகள் அதிகரிக்கிறதால அத்தியாவசிய பொருட்களோட விலையும் உயரும். அதாவது பணவீக்கம், இன்ஃப்ளேஷன் அதிகரிக்கும்.
பணவீக்கம் அதிகரிச்சா ரிசர்வ் பேங்க் வட்டி விகிதங்களை குறைக்க மாட்டாங்க அப்படிங்கிற அச்சம் வந்துரும். மிகச்சரி. அந்த அச்சத்தால இந்திய அரசு பத்திரங்கள் மீதும் ஒட்டுமொத்த பங்குச்சந்தை மீதும் ஒரு கடுமையான நெகட்டிவ் தாக்கம் ஏற்படுது. சுருக்கமா சொல்லணும்னா, கச்சா எண்ணெய் விலை ஒரு குறிப்பிட்ட வரம்பை தாண்டுனா இந்திய மார்க்கெட்டோட லாப வரம்பு மூச்சு திணற ஆரம்பிச்சிடும். ரொம்ப தெளிவா சொன்னீங்க. கச்சா எண்ணெய் விலை $119 தொட்டு எல்லாரையும் பயமுறுத்திட்டு இருந்த நிலையில நேத்து ராத்திரி ஒரு பெரிய திருப்பம் ஏற்பட்டுச்சு. ஆமா, நைட் 7 மணிக்கு ஒரு முக்கியமான விஷயம் நடந்துச்சு. கரெக்ட். நைட் 7 மணிக்கு சிபிஎஸ் செய்தி நிறுவனத்துக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அளித்த ஒரு பேட்டி ஒட்டுமொத்த மார்க்கெட்டோட திசையையே மாத்திடுச்சு. ஒரு அரசியல் தலைவரோட ஒற்றை பேட்டி இவ்ளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமா? அந்த பேட்டியில மார்க்கெட் அமைதிப்படுத்துற மாதிரி அப்படி என்ன சொல்லப்பட்டிருந்தது? அந்த பேட்டியில அவர் சொன்ன சில முக்கிய தகவல்கள் முதலீட்டாளர்களோட மிகப்பெரிய பயத்தை போக்கிடுச்சு. ஈரானுடனான இந்த மோதல் குறித்து ஆரம்பத்துல கணிக்கப்பட்ட 4 முதல் 5 வார காலக்கெடுவை விட மிக விரைவாகவே இது முடிவுக்கு வரக்கூடும்னு அவர் குறிப்பிட்டிருக்காரு. மார்க்கெட் எப்பவுமே நிச்சயமற்ற தன்மையை வெறுக்கும். அதனால போர் சீக்கிரம் முடியும் அப்படிங்கிற செய்தி ஒரு பெரிய பாசிட்டிவ் சமிக்ஞை. ஆமா, மார்க்கெட்க்கு தேவையானது அந்த கிளாரிட்டி தான். அது மட்டும் இல்லாம சர்வதேச வர்த்தகத்தோட முக்கிய நரம்பாக கருதப்படுற ஹார்முஸ் ஜலசந்தி ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் வழியா இப்ப கப்பல்கள் பாதுகாப்பா நகர்ந்துட்டு இருக்குன்னு அவர் அந்த பேட்டியில சொல்லியிருக்காரு. அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இதுல நாம எந்த அரசியல் சார்பும் இல்லாம மூல அறிக்கையில உள்ளபடி நடுநிலையோட பதிவு செய்யணும். அந்த ஜலசந்திய தாமே கைப்பற்றுவதை பத்தி யோசிச்சுட்டு வர்றதாகவும் ட்ரம்ப் வெளிப்படையா சொல்லியிருக்காரு. அதே சமயம் ஈரானோட புதிய உச்சத்தலைவருக்கு தன்னிடம் சொல்றதுக்கு எந்த செய்தியும் இல்லைன்னு அவர் குறிப்பிட்டிருக்காரு. இந்த தகவல்கள் வெளியான உடனே மார்க்கெட்டோட ரியாக்ஷன் எப்படி இருந்தது? மார்க்கெட்ல இருந்த மிகப்பெரிய பதற்றம் சட்டென தணிஞ்சிடுச்சு. கச்சா எண்ணெய் விலை பீப்பாய்க்கு சுமார் $10 வரை சரிஞ்சது. குறிப்பா சொல்லணும்னா, WTI கச்சா எண்ணெய் $86 பிரெண்ட் கச்சா எண்ணெய் $90 சற்று அதிகமாகவும் இயல்பு நிலைக்கு திரும்பிச்சு. சில மணி நேரங்களுக்கு முன்னாடி $119 இருந்த ஒரு பொருள் தடாலன கீழே இறங்குனது இந்திய சந்தை உட்பட பல ஆசிய சந்தைகளுக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஆசுவாசம். கண்டிப்பா. இந்த விலை வீழ்ச்சியோட தாக்கம் அமெரிக்க சந்தைகள்லயும் எதிரொலிச்சது. ஏன்னா கச்சா எண்ணெய் விலை குறையும் போது பன்னாட்டு நிறுவனங்களோட லாப வரம்பு அதிகரிக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு வந்துடும் இல்லையா? ஆமா. நேற்றைய வர்த்தக முடிவுல பாத்தீங்கன்னா, டவ் ஜோன்ஸ் குறியீடு 0.5% உயர்ந்தது. S&P 500 குறியீடு 0.83% அதிகரிச்சுது. எல்லாவற்றையும் விட சிறப்பா செயல்பட்டு நாஸ்டாக் குறியீடு 1.38% உயர்வு சந்திச்சுது. இதுல நாம கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான புள்ளி விவரம் விக்ஸ் குறியீடு. ஆமா, விக்ஸ் டேட்டா ரொம்ப முக்கியம். இந்த விக்ஸ் குறியீடு பத்தி பலரும் பேச கேக்குறோம். மார்க்கெட்டோட பயத்தை அளவிடுற ஒரு தெர்மாமீட்டர் போல இது செயல்படுதுன்னு சொல்லலாமா? மிகச்சரியான உதாரணம். முதலீட்டாளர்களோட பயம் மற்றும் பதற்றத்தின் அளவை காட்டுற குறியீடு தான் விக்ஸ். அமெரிக்க மார்க்கெட்ல இந்த விக்ஸ் 14% சரிஞ்சு 25.5 குறைஞ்சிருக்கு. அதாவது மார்க்கெட்ல இருந்த பெருமளவிலான பயம் நீங்கி மக்கள் திரும்ப நம்பிக்கையோட வாங்கத் தொடங்கியிருக்காங்க. ஆமா, இதோட நேரடி விளைவாதான் இன்னைக்கு அதிகாலை 3 மணிக்கு கிஃப்ட் நிஃப்டி 24,360 உயர்ந்து வர்த்தகமாச்சு. அப்போ நம்ம மார்க்கெட் இன்னைக்கு 280 புள்ளிகளுக்கு மேல ஒரு மிகப்பெரிய கேப் அப் ஓப்பனிங்க கொடுக்க போகுது. படிக்கட்டுகள்ல ஏறாம நேரடியா லிஃப்ட்ல மேல செல்றது போல சந்தை இன்னைக்கு அதிக புள்ளிகளுடன் திறக்க போகுது. கரெக்ட். ஆனா இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. சொல்லுங்க. அதே சமயம் மூல அறிக்கையில உள்ள ஒரு தனிப்பட்ட பார்வையும் நாம நடுநிலையோட குறிப்பிடணும். ஒரு வருஷ ட்ரம்ப் ஆட்சியே மிகவும் சோர்வடைய செய்கிறது, இன்னும் 3 ஆண்டுகள் உள்ளன அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் அந்த அறிக்கையில இடம்பெற்றிருக்கு. இதை நாம வெறும் தகவலா மட்டுமே இங்க தரோம். சரி, இப்போ ஒரு பெரிய கேள்வி. ட்ரம்ப் பேட்டிக்கு முன்னாடியே கச்சா எண்ணெய் விலை மெதுவா சரிய தொடங்குனதா தரவுகள் சொல்லுது. அது எப்படி சாத்தியமாச்சு? அது திரைக்கு பின்னாடி நடந்த ஒரு மிக முக்கியமான ராஜதந்திர நகர்வு. சர்வதேச எரிசக்தி முகமை, அதாவது IEA எடுத்த முயற்சிகளே அதுக்கு காரணம். IEA என்ன பண்ணாங்க? கச்சா எண்ணெய் $119 தொட்டதும் நிலைமை கைமீறி போறதை பார்த்த IEA உலகின் மிகப்பெரிய நாடுகளை தொடர்பு கொண்டு ஒரு அவசர கோரிக்கையை வச்சாங்க. நாடுகள் தங்களிடம் உள்ள அவசரகால மூலதார எண்ணெய் இருப்புகளை ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்வ்ஸ சந்தையில வெளியிடுமாறு கேட்டுக்கிட்டாங்க. இதுக்காக G7 நாடுகளோட அவசர கூட்டமும் நடந்துச்சு இல்லையா? அந்த கூட்டத்துல ஒரு தீர்வு கிடைக்கும்னு பலரும் எதிர்பார்த்தாங்க. ஆனா அந்த கூட்டத்தோட முடிவு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றமா தான் இருந்துச்சு. G7 நாடுகள்
உலகளாவிய எரிசக்தி விநியோகத்தை ஆதரிக்க தயார்னு ஒரு வெற்ற அறிவிப்பை மட்டுமே வெளியிட்டாங்க. எந்த ஒரு நாடும் தங்கள் இருப்புகளை ஒரு சொட்டு கூட வெளியிட சம்மதிக்கல. இது ஒரு எம்டி ஸ்டேட்மெண்ட். இது ஐஇஏக்கு ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய பின்னடைவு. ஆமா, தங்கள் நாட்டோட பாதுகாப்பிற்காக சேமிச்சு வச்சிருக்க எண்ணெய பிற நாடுகளின் நலனுக்காக கொடுக்க எந்த பெரிய நாடும் தயாராக இல்ல அப்படிங்கறதே இது காட்டுது. இதுல கவனிக்க வேண்டிய இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, ஐஇஏ இந்தியாவையும் தொடர்பு கொண்டு இருப்பை வெளியிடுமாறு கேட்டுக்கிட்டாங்க. ஆனா இந்தியாவும் அந்த கோரிக்கையை திட்டவட்டமா நிராகரிச்சிடுச்சுன்னு அறிக்கைகள் கூறுது. இது நிலைமையோட தீவிரத்தை இன்னும் அதிகப்படுத்துது. ஐஇஏவோட இந்த தோல்வியால கச்சா எண்ணெய் மார்க்கெட்ல மீண்டும் பதற்றம் தொற்றிக்கிடுச்சு இல்லையா? ஆமா, சந்தை மீண்டும் யதார்த்தத்தை புரிஞ்சுக்குச்சு. நாடுகள் தங்கள் இருப்பை வெளியிட மாட்டாங்க அப்படிங்கிற செய்தி வந்ததும் WTI கச்சா எண்ணெய் மீண்டும் 4% அதிகரிச்சு $88.5 வர்த்தகமாக தொடங்குச்சு. அப்போ அமெரிக்க ஃபியூச்சர் சந்தைகளும் மீண்டும் நெகட்டிவ் ஆகிருக்குமே. கரெக்ட். அமெரிக்கா ஃபியூச்சர்ஸ் 0.3% எதிர்மறையா மாறுச்சு. ஒருவேளை ஹார்மூஸ் ஜலசந்தி வழியா கப்பல்கள் செல்றதுல ஏதேனும் பெரிய ராணுவ சிக்கல் ஏற்பட்டால் கச்சா எண்ணெய் விலை மீண்டும் $100 தாண்டும் அபாயம் இருக்கு. இந்த அபாயத்தை முதலீட்டாளர்கள் எப்பவுமே மனசுல வச்சுக்க வேண்டியது அவசியம். உலகளாவிய நிலவரங்கள் இப்படி இருக்க நம்ம உள்ளூர் மார்க்கெட்ல முதலீட்டாளர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறத பாக்குறது அதை விட சுவாரஸ்யமா இருக்கு. இங்க வெளிநாட்டு நிறுவனம் முதலீட்டாளர்களுக்கும் அதாவது FII, உள்நாட்டு நிறுவனம் முதலீட்டாளர்களுக்கும் அதாவது DIIக்கும் இடையே ஒரு வெளிப்படையான முரண்பாடு இருக்கு. ஆமா, ஒரே மார்க்கெட்டை 2 தரப்பினரும் முற்றிலும் மாறுபட்ட கோணங்கள்ல பாக்குறாங்க. மார்க்கெட்ல இப்போ நடக்கிறது ஒரு கயிறு இழுக்கிற போட்டி போல இருக்குன்னு சொல்லலாமா? நிச்சயமா சொல்லலாம். நேற்றைய தரவுகளின்படி பாத்தீங்கன்னா, தொடர்ந்து 7வது நாளா FIIகள் சந்தையில ஒரு மிகப்பெரிய விற்பனையாளர்களா இருந்திருக்காங்க. அவங்க சுமார் 6,350 கோடி ரூபாய்க்கு பங்குகளை வித்து தீர்த்திருக்காங்க. உலகளாவிய பதற்றங்கள் கச்சா எண்ணெய் விலை உயர்வை மனசுல வச்சு அவங்க சேஃபான இடத்துக்கு மாறுறாங்க. ஆனா இதுக்கு முற்றிலும் நேர்மாறா உள்நாட்டு முதலீட்டாளர்களான DIIகள் 9,000 கோடி ரூபாய்க்கு பங்குகளை வாங்கி மார்க்கெட்டை விழாம தாங்கி பிடிச்சிருக்காங்க. இந்த வேறுபாடு இண்டெக்ஸ் ஃபியூச்சர் தரவுகள்லயும் தெளிவா தெரியுது. ரீட்டைல் வாடிக்கையாளர்கள் 65% மற்றும் DIIகள் 71% என லாங் சைட்ல இருக்காங்க. அதாவது மார்க்கெட் உயரும் அப்படிங்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையில இருக்காங்க. ஆனா FIIகளை பாத்தீங்கன்னா அவங்க 87% ஷார்ட் சைட்ல இருக்காங்க. அதாவது சந்தை இறங்கும் அப்படிங்கிற கணக்குல இருக்காங்க. இந்த முரண்பாடு தான் தற்போதைய சந்தையோட மிகப்பெரிய விவாதம். இதுல யாருடைய கணிப்பு சரியானது அப்படிங்கிறது காலம்தான் பதில் சொல்லும். ஆமா, பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இப்போ ஆப்ஷன்ஸ் டேட்டாவை பார்த்தா இன்னும் சில ஆச்சரியங்கள் காத்திருக்கு. இன்னைக்கு சந்தையில வாராந்திர எக்ஸ்பைரி நாள். நேத்து மார்க்கெட் ரொம்ப நெகட்டிவா இருந்த போதிலும் வர்த்தகர்கள் கால் ஆப்ஷன்களை விட புட் ஆப்ஷன்களை தான் அதிகமா வித்திருக்காங்க. ஆமா, புட் ரைட்டிங் அதிகமா நடந்திருக்கு. புள்ளி விவரப்படி பார்த்தா கால் ஆப்ஷன்கள் 5.6% மட்டுமே சேர்க்கப்பட்டிருக்கு. ஆனா புட் ஆப்ஷன்கள் 22.5% சேர்க்கப்பட்டிருக்கு. சந்தை விழும்போது மக்கள் ஏன் புட் ஆப்ஷன்களை இவ்வளவு அதிகமா விற்கணும்? இத புரிஞ்சுக்க நாம PCR, அதாவது புட் கால் ரேஷியோவை பார்க்கணும். வெள்ளிக்கிழமை இந்த PCR 0.83 இருந்தது. ஆனா நேத்து சந்தை சரிந்த போதும் அது 0.97 மேம்பட்டிருக்கு. இது ஒரு எளிய உதாரணம் மூலமா சொல்ல முடியுமா? கண்டிப்பா. சர்க்கஸ் வித்தையில மேலிருந்து கீழே விழும்போது காப்பாற்ற கட்டப்படும் ஒரு பாதுகாப்பு வலைய போல புட் ஆப்ஷன்ஸ்களை வர்த்தகர்கள் பயன்படுத்துறாங்க. ஓ, மார்க்கெட் கீழே விழுந்தாலும் ஒரு குறிப்பிட்ட நிலைக்கு கீழே அதல பாதாளத்திற்கு செல்லாதுன்னு அவங்க உறுதியா நம்புறாங்க. சரியா சொன்னீங்க. அதனாலதான் கீழ்ப்பகுதியில புட் ஆப்ஷன்ஸ்களை விற்று தங்களுக்கு ஒரு உறுதியான சப்போர்ட்டை உருவாக்கிக்கிறாங்க. இந்த ஆப்ஷன்ஸ் தரவுகள் நமக்கு ஒரு தெளிவான வழிகாட்டுதல தருது. சரி, இப்போ நம்ம நேரடியா தொழில்நுட்ப நிலைகளுக்கு வருவோம். நேற்றைய நிஃப்டியோட பயணம் ஒரு ரோலர் கோஸ்டர் போல பல ஏற்ற இறக்கங்களை கொண்டிருந்தது. 600 புள்ளிகள் கேப் டவுன் ஆக ஓபன் ஆகி 23,700 வரை கடுமையாக சரிந்தது. ஆனா கடைசி நேரத்துல கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டு 24,030ல முடிவடைஞ்சது. இந்த தொழில்நுட்ப நகர்வுகளை சார்ட்ல எப்படி புரிஞ்சுக்கிறது? தொழில்நுட்ப ரீதியா பாத்தீங்கன்னா தினசரி சார்ட்டில் நிஃப்டி ஒரு நீண்ட கீழ்ப்பகுதி நிழலுடன் கூடிய ஒரு மெழுகுவர்த்திய பதிவு செஞ்சிருக்கு. இதோட அர்த்தம் என்னன்னா, சந்தை காலையில கடுமையா சரிந்தாலும் கீழ்ப்பகுதியில முதலீட்டாளர்கள் பெருமளவுல பங்குகளை வாங்க தொடங்கியிருக்காங்க. பையிங் இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. ஆமாம். மேலும் RSI குறியீடு 29ஆக குறைஞ்சிருக்கு.
இந்த ஆர்எஸ்ஐய ஒரு ரப்பர் பேண்டாக கற்பனை செஞ்சுக்கோங்க. அது எந்த அளவுக்கு கீழே இழுக்கப்படுதோ அந்த அளவுக்கு அது மீண்டும் மேலே விசை கொடுத்து திரும்பும். இப்போ RSI 29ல இருக்கிறதால இது அதிகப்படியான விற்பனை நிலைக்கு, அதாவது ஓவர்சோல்ட் த்ரெஷோல்டுக்கு கீழே போயிருக்கு. கரெக்ட். இது சந்தை மீண்டும் ஒரு குறுகிய கால எழுச்சியை காணும் வாய்ப்புள்ளதை காட்டுது. அதனால இன்றைய தினத்துக்கான முக்கிய சப்போர்ட் 23,700ஆக இருக்கும். சந்தை மேலே போனா 24,300 முதல் 24,500 வரை உள்ள பகுதி ஒரு கடுமையான ரெசிஸ்டன்ஸாக செயல்படும். பேங்க் நிஃப்டியோட நிலைமை கொஞ்சம் அதிக பலவீனமாக காணப்படுது. 1270 புள்ளிகள் கேப் டவுன் ஆகி நிஃப்டியை போலவே கீழ்ப்பகுதியில ஆதரவு தேடி 56,020ல முடிவடைஞ்சிருக்கு. பேங்க் நிஃப்டிக்கான தொழில்நுட்ப நிலைகள் என்ன சொல்லுது? பேங்க் நிஃப்டி தனது மிக முக்கியமான தொழில்நுட்ப நிலையான 200 நாள் நகரும் சராசரிக்கு கீழே சரிந்திருக்கிறது ஒரு கவனிக்கத்தக்க விஷயம். இதோட RSI குறியீடும் 25ஆக குறைஞ்சு மிகவும் ஓவர்சோல் நிலையில இருக்கு. ரப்பர் பேண்ட் ரொம்ப இறுக்கமா இழுக்கப்பட்ட நிலையில இருக்கு. ஆமா, அதனால பேங்க் நிஃப்டிக்கான சப்போர்ட் 55,500 முதல் 55,600 வரையான பகுதியில அமையும். அதே போல சந்தை மீண்டும் மேலே செல்ல முற்பட்டால் 56,500 முதல் 56,600 வரையான பகுதி மிக முக்கியமான தடையா இருக்கும். ஆப்ஷன்ஸ் ஸ்ட்ரைக் தரவுகளை பொறுத்தவரை அதிகபட்ச கால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் 24,500லும் அதிகபட்ச புட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் 23,500லும் இருக்கு. இதை வச்சே பார்க்கும்போது சந்தை இந்த இரண்டு எல்லைகளுக்குள் ஒரு ஊசலாட்டத்தை கொண்டிருக்க அதிக வாய்ப்பிருக்கு. இன்னைக்கு சந்தைய வழிநடத்த போகும் வேறு சில முக்கிய தரவுகளும் உலகளவுல வெளியாகி இருக்குது இல்லையா? ஆமாம், முதலீட்டாளர்கள் வெறும் உள்நாட்டு தரவுகளை மட்டும் வச்சு இன்னைக்கு முடிவெடுக்க முடியாது. நம்ம மார்க்கெட் திறப்பதற்கு முன்பாகவே வெளியாகவிருக்கும் ஜப்பானோட GDP தரவுகள் மற்றும் சீனாவோட வர்த்தக தரவுகள் ஆகியவை ஒட்டுமொத்த ஆசிய சந்தைகளின் போக்கை தீர்மானிக்கும் முக்கிய காரணிகளா இருக்கும். அதைத் தொடர்ந்து இன்றிரவு அமெரிக்காவின் EIA குறுகிய கால எரிசக்தி கண்ணோட்ட அறிக்கை மற்றும் வீடுகள் விற்பனை தரவுகள் வெளியாக இருக்கு. கண்டிப்பா இந்த தரவுகள் கச்சா எண்ணெய் விலையிலையும் சர்வதேச அளவுல டாலர் மதிப்பிலையும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலாம். அதனால ட்ரேடர்கள் இத உன்னிப்பாக கவனிக்கணும். இன்னைக்கு நாம பல சிக்கலான தரவுகளை மிக தெளிவாகவும் ஆழமாகவும் அலசியிருக்கோம். விவாதத்தை முடிப்பதற்கு முன் நம்ம இன்னைக்கு பார்த்த விஷயங்களை ஒருமுறை சுருக்கமாக பார்த்துடலாம். கச்சா எண்ணெய் விலையில ஏற்பட்ட $119 என்ற வரலாறு காணாத ஏற்றம், மத்திய கிழக்கு நாடுகள்ல நிலவும் போர் பதற்றங்கள் மற்றும் சப்ளை பிரச்சனைகளை முதல்ல பார்த்தோம். அப்புறம் அமெரிக்க அதிபர் ட்ரம்போட பேட்டியால மார்க்கெட்ல ஏற்பட்ட திடீர் திருப்பம், விலை வீழ்ச்சி குறித்தும் விவாதிச்சோம். IAEAவோட கோரிக்கையை நிராகரிச்சு G7 நாடுகளும் இந்தியாவும் வெளியிட்ட வெற்று அறிவிப்பு, FII மற்றும் DIAகளுக்கு இடையிலான முரண்பட்ட நிலைப்பாடுகள் மற்றும் இறுதியா நிஃப்டி, பேங்க் நிஃப்டிக்கான துல்லியமான தொழில்நுட்ப நிலைகள் என பல முக்கிய விஷயங்களை இன்னைக்கு நாம ஆழமா பகுப்பாய்வு செஞ்சிருக்கோம். இதுல நாம ஒன்றை மிகத் தெளிவாக பதிவு செய்யணும். இந்த ஆழமான பகுப்பாய்வுல நாம விவாதித்த அனைத்து தரவுகளும் தொழில்நுட்ப நிலைகளும் முற்றிலும் உங்களின் கல்வி மற்றும் புரிதலுக்கானது மட்டுமே. மூல அறிக்கைகள்ல உள்ள தகவல்களை எந்தவித சார்புமின்றி உங்களுக்கு கொண்டு சேர்ப்பதே எங்கள் நோக்கம். இது எந்த வகையிலும் முதலீட்டுக்கான நேரடி ஆலோசனை அல்ல. மார்க்கெட்ல முதலீடு செய்யறதுக்கு முன் உங்க தனிப்பட்ட நிதி ஆலோசகரை கலந்தாலோசிப்பது எப்போதுமே பாதுகாப்பானது. ரொம்ப முக்கியமான டிஸ்க்ளைமர் இது. கட்டாயம். நாம விடைபெறுவதற்கு முன் நீங்க யோசிக்கிறதுக்கு ஒரு சுவாரஸ்யமான கேள்வி முன்வைக்க விரும்புறேன். ஒரு நிமிடம் இதை கவனிங்க. கச்சா எண்ணெய் விலை ஒரு கட்டத்துல $119 தொட்டு ஒட்டுமொத்த உலக பொருளாதாரத்தையும் மிரட்டியது. நிலைமை இவ்வளவு மோசமாக இருந்தும் கூட G7 நாடுகளும் சரி, இந்தியாவும் சரி, சர்வதேச எரிசக்தி முகமை மன்றாடி கேட்டும் கூட தங்களிடமுள்ள அவசர கால மூலப்பொருளாய எண்ணெய் இருப்ப ஒரு சொட்டு கூட வெளியே எடுக்க மறுக்கிறாங்கன்னா, இந்த மோதல் எவ்வளவு காலத்துக்கு நீடிக்கும் என்பது பற்றி நமக்கு தெரியாத வேறு ஏதோ ஒரு மிகப்பெரிய ரகசியம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமோ? கொஞ்சம் யோசிட்டு பாருங்க. இந்த ஆழமான பகுப்பாய்வு உங்களுக்கு புதிய திறப்புகளை கொடுத்திருக்கும் என்று நம்புறோம். மீண்டும் அடுத்த தேடலில் சந்திப்போம்.